பாலியல் வழக்கு தொடர்பாக சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜரான சீமான் தன்னிடம் விரும்பி உறவு வைத்துக் கொண்ட நடிகை பின்னர் பிரிந்து விட்டதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் உறவு கொண்டதாக சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை ஒருவர் புகார் அளித்தார். அந்த புகாரை ரத்து செய்ய கோரி சீமான் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் கற்பழிப்பு, கருக்கலைப்பு, மிரட்டல் போன்ற புகார்களுக்கு முகாந்திரம் உள்ளதாக கூறி வழக்கை ரத்து செய்ய மறுத்துவிட்டார். இதையடுத்து வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் நேற்று முன்தினம் அழைப்பாணையை ஒட்டிய போலீசாரை அங்கிருந்த காவலாளி தாக்கி துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து காவலாளி மற்றும் சம்மனை கிழித்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக முடியாது என சேலத்தில் நேற்று முன்தினம் பேசிய சீமான் நேற்றிரவு 6 மணிக்கு ஆஜராவதாக தகவல் அளித்தார். ஆனால் காவல் நிலையம் முன்பு அவரது கட்சியினர் திரண்டதால் 8 மணிக்கு வருமாறு சீமானுக்கு போலீசார் தகவல் தெரிவித்தனர். பின்னர் காவல் நிலையத்திற்கு வந்த அவருடன் நுழைய முற்பட்ட சந்தன கடத்தல் வீரப்பனின் மகள் வித்யாராணியை போலீசார் தடுத்து நிறுத்தினர். சீமானிடம் இரவு 10 மணிக்கு தொடங்கிய விசாரணை 11:15 மணி வரை நடைபெற்றது. 1.25 மணி நேர விசாரணைக்கு பின் அவரை போலீசார் விடுவித்தனர். 100 கேள்விகளில் 53 கேள்விகளை போலீசார் முடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்க வேண்டும் என போலீசார் கூறியதாக தெரிவித்தார். விசாரணைக்கு அழைத்தால் ஒத்துழைப்பேன் என கூறிய அவர் நடிகை விரும்பி வந்தே தன்னுடன் உறவு வைத்ததாக ஆவேசமாக பேசினார். இது ஒன்றும் புதிய ஒரு கேள்விகள் ஒன்றும் இல்லை, அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். இல்லை தேவைப்பட்டா மறுபடியும் விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைக்கணுன்றாங்க. சரி. நடிகை யார் என்றே தெரியாது என்று இதுவரையில் கூறி வந்த சீமான் தற்போது அவருடன் உறவு வைத்துக் கொண்டதையும் பணம் வழங்கியதையும் ஒப்புக்கொண்டிருப்பது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.